அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சமையல் வ்ளாகில் மீன் குழம்பு தான் இருக்க போகுது. ஸோ மீன் குழம்பு ஃப்ரெஷ்ஷாக தாழங்கோடால போய் வாங்கிட்டு வந்தது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு மீன் வறுவல் இதுதான் இன்றைக்கான ரெசிபி. காலையிலேருந்து மதிய சமையல் வரைக்கும் இன்றைக்கான வ்ளாக் பார்க்கலாம். காலையில் முதல் வேலையாக எழுந்திரிச்சு வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுறது தான் முதல் வேலையாக எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ எங்கள் வீட்டு வாசலை திறந்தா உடனேவே ரோடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரே நாவப்பழமாக கொட்டி கிடக்கும். இப்போ இருக்கிற நாவப்பழ சீசனுக்கு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நாவ மரத்துலேருந்து இப்படி நாவப்பழம் மழையாக கொட்டி கிடக்கும். ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே வைலட் கலரில் இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் அதை நசிக்கிட்டே போவாங்க. அது வேறு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டு வாசலில் நிறைய வந்து விழுந்துட்டு இருக்குது. அடிப்பட்ட பழம் மட்டும் தான் இப்போதைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ போடும்போது நாங்கள் அந்த வலைலாம் கட்டலை. நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து வலை கட்டி நல்லா அடிப்படாத நாவப்பழமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நாவப்பழம்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதுவும் இயற்கையாக இந்த மாதிரி நாட்டுப்பழம்லாம் சாப்பிட்றதுக்கு. ஓகேங்க, பழக்கதையெல்லாம் அப்படி ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம். சண்டே அப்படிங்கிறதுனால காலையில் தாழங்கோடையில் போய் மீன் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு அப்படின்னு சொன்னேன். அண்ட் காலை டிஃபன் எப்போதும் சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ஒரு வேலை ஸ்கிப் பண்ணியும் இருப்போம். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிடணும் அப்படின்னு யோசித்து வச்சுருந்தேன். ரொம்ப நாள் என்னுடைய ரெசிப்பியில் மிஸ் ஆன ஒரு ரெசிபி அப்படின்னு சொன்னால் இதுதான் கருப்பு உளுந்து கஞ்சி. கருப்பு உளுந்து கஞ்சி வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச உளுந்தை வச்சு செஞ்சது. இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருப்பு கவனி அரிசி. இது ரெண்டுத்தையுமே நல்லா கழுவிட்டு லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்து பவுடர் பண்ணி தண்ணியில் ஊற்றி கரைச்சிட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணீர் வச்சு நம்ம கூழ் பதத்தில் காய்ச்சுற மாதிரியே காய்ச்சணும், கெட்டி இல்லாமல். ருசிக்கு உப்பு, சர்க்கரை, ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கடைசியாக அந்த தேங்காய் துருவலை போட்டு சாப்பிடும்போது சும்மா தேன் அமிர்தமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இவ்வளோ நாளாக ஏன்டா இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நானே. ஸோ நம்ம வீட்டில் வந்து சின்ன பசங்கள் வந்து நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு ரெசிபின்னு பார்த்தா அது இந்த கருப்பு உளுந்து கஞ்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் மீன் வாங்கி வந்தது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோன்னா நான் டக்குன்னு சமைச்சிருவேன். கார மீன், சங்கரா மீன், அதுக்கப்புறம் பாறை மீன் இதெல்லாமே இருந்தது. கார மீன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். முதல்ல எப்பவுமே மீனெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா தனித்தனியாக வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வறுவலுக்கு மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சுருவேன். ஒரு நாள் ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே பாக்ஸில் வறுவலுக்கும் குழம்புக்கும் தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை செய்கிறேன் அப்படின்னா ஒன்று புதன்கிழமை வந்து அதை எடுத்து செஞ்சுருவேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த மீன் அப்படியே மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது இப்போ கார மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி முக்கியமாக நான் வந்து வடகம் தான் நம்ம வீட்டில் தாளித்த வடகம். அந்த வடகத்தை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். இதுவும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சின்ன வெங்காயம் தான். அதுக்கப்புறம் ஒரு 25 பல் பூண்டு அதையும் நசுக்கி போட்டு ஒரு பச்சை மிளகா கண்டிப்பாக போடணும். மிளகாய்த்தூள், தக்காளி பழம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி அந்த தண்ணீரை ஊற்றிக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணீர் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கொதி விடுங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். கடைசியாக வந்து இந்த கார மீனை வந்து போட போகிறோம். இதுக்கிடையில் எங்கள் பையன் ஒரு வேலை செஞ்சான். நாவப்பழம் நிறையா கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உழுக்குனாங்க. சரி உழுக்குனாங்களே அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பப்போ இடையில் இந்த மாதிரி உப்பெல்லாம் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வேலை செஞ்சுட்ருப்பேன். இது செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சைடில் வந்து முட்டை வச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு வந்து ஒரு நாவப்பழத்தை பிச்சு அதில் போட ஆரம்பித்தான். என்னடா வேலை பண்ணுற அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா இது வயலட் கலரில் இருக்குது, இந்த முட்டையில் போட்டு பார்க்கலாம் முட்டை கலராக மாறுதா அப்படின்னு. உடனே எனக்கு ஆமாண்டா நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நம்ம செஞ்சு பார்க்கலாமான்னு நானும் அவனோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். நானுமே ஒரு 2-3 நாவப்பழத்தை போட்டு பார்த்தேன். சரி இப்படி தான் கலர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு. அதுக்கப்புறமா நாவப்பழத்தை பிச்சு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து முட்டை வந்ததுக்கப்புறம் பார்த்தா முட்டை ஓட்டில் கூட அந்த லைட்டாக கலர் வந்துச்சு. ஒரே ஒரு முட்டையில் மட்டும் கொஞ்சமாக அந்த ப்ளூ கலர் வந்ததுங்க. ஸோ ஒரு வேளை நிறையா போட்டால் கலர் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கடகடன்னு முட்டையை உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்ம தாளித்து விட்ட குழம்பும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக வந்து கார மீனை போட்டு அதில் வந்து மிளகு, சீரகம் ரெண்டுத்தையுமே பொடி பண்ணி அதில் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வந்தவொடனே இறக்கணும் அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்கும். கார மீன் குழம்பு நல்லா காரசாரமாக சளி பிடிச்சவங்களுக்குலாம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சளிலாம் பிடிச்சிருந்ததுன்னா கார மீன் குழம்பு மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள் இந்த ஸ்டைலில்.
ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முட்டை, அதுக்கப்புறம் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி ரெசிபி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்ருக்கேன். மதிய லஞ்ச் எப்பொழுதும் நான் சொல்லியிருப்பேன், இலை போடாத சாப்பாடே கிடையாது. அதுவும் பிரியாணி இருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்ல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இலையை பறித்து எங்கள் வாழை மரத்தில் இலையே காணாமல் போயிடுச்சு. சரி, இன்றைக்கி ஒரு நாள் தட்டில் சாப்பிட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் போட்டு மீன் குழம்பு, முட்டை, மீன் வறுவல் வச்சு செம்ம சூப்பராக மதிய லஞ்சை முடிச்சாச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒன்று கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொல்லிக்கு போவோம். அப்படி இல்லைன்னா பசங்களுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க் இருக்குது, யூனிஃபார்ம்லாம் வந்து எடுத்து வைக்கிற வேலை, இந்த மாதிரி வந்து அன்றைக்கி நாள் வந்து போயிடும். ஸோ நைட்டு வந்து மீதம் இருக்கிற அது பிரியாணியாக இருந்துச்சுன்னா பிரியாணி, மீன் குழம்பு அதை வச்சு வந்து நைட்டு டின்னரை வந்து முடிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை வந்து போகும். அண்ட் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மீண்டும் இன்னொரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். தேங்க்யூ.